ஹே ஃப்ரெண்ட்ஸ், கோயிங் ஃபார்வர்ட் நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனல் எதை பேஸ் பண்ணியிருக்க போகுதுன்னா கம்ப்ளீட்டாக ஃபினான்ஸ் ரிலேட்டடாக A to Z, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அண்ட் ETF9 அண்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, போஸ்டல் ஸ்கீம்ஸு, LIC ஸ்கீம்ஸு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கம்ப்ளீட்டான அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளோட சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் கொடுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கனாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுனாலோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1375 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு ஸ்டாக்கு இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு 65 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லிட்டரலாக என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 95% டவுன்ஃபால். உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வெறும் 5000 ரூபாய் தான் இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய 95% லாஸ் எந்த கம்பெனிக்கு வந்திருக்கு, எதனால் அந்த கம்பெனிக்கு வந்திருக்கு, அந்த கம்பெனி என்ன, அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கம்பெனியோட பேர் ஜென்சால் இன்ஜினியரிங்கு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, ஜென்சால் இன்ஜினியரிங் இப்போ 92% கம்மியாக இருக்குது, இப்போ நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா அது திரும்பி மேலே அந்தளவுக்கு போகுமா அப்படின்ட்டு. ஸோ எப்போதுமே ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட ப்ராப்ளம் என்ன, எதனால் அந்தளவுக்கு கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி பேசிக்கலாக 2 செக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஒன்று சோலார் பவர் பிளான்ட்ஸு, இன்னொன்று எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸு. சோலார் பவர் பிளான்ட்ஸில் அது எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுதுன்னா, ஒன்று ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸில் அவங்க எக்ஸ்பர்ட்டான அட்வைஸ் கொடுத்து அதுக்கு கன்சல்டன்சி ஃபீஸ்ன்னு சொல்லி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சோலார் பவர் பிளான்ஸை டிசைன், இன்ஸ்டலேஷன், மெயின்டெனன்ஸ், ஆப்ரேஷன் சொல்லி ஒரு எண்ட் டு எண்டாக ஒரு சோலார் பவர் பிளான்ட்டை செட்டப் பண்ணுற மூலயமா அவங்க ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ்லேயும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணி அது மூலயமாவும் அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸை லீஸ்க்கு விட்டு அது மூலயமா அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி அவங்க பண்ணுற அந்த பிஸ்னஸ் மாடல் ஜென்சால் இன்ஜினியரிங்க்கு. ஸோ என்ன நடந்துச்சு, எதனால் இந்தளவுக்கு ஒரு பெரிய டவுன்ஃபாலு, சோலார் பவர் பிளான்ட்டும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ட்டும் ஒரு நல்ல க்ரோயிங் செக்டர் தானே, இந்த க்ரோயிங் செக்டரில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு ஏன் இந்தளவுக்கு ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்பைட் என்ன தான் அந்த செக்டர்ஸ் க்ரோயிங்காக இருந்தாலும் இந்த கம்பெனியில் சில மிஸ்டேக்ஸ்னால இந்த கம்பெனி இந்தளவுக்கு டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 2023 BSE NSEயில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, மெயின் மார்க்கெட்டில். ஸோ ஒன்ஸ் இது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் லிஸ்டான ஒரு சில மாதங்களில், அதாவது லெஸ் தேன் இயர், ஒரு வருஷத்துக்குள்ளாரே ஒரு 8 மாதம் 9 மாதத்துலேயே 178% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆன அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 95% டவுன் ஆகி இன்றைக்கி 65 ரூபாய்க்கு அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எதனால் அந்தளவுக்கு ஏறின ஒரு ஸ்டாக்கு திடீர்னு இந்தளவுக்கு இறங்கியிருக்கு அப்படின்னா 2 மிகப்பெரிய ரீசன்ஸு. ஒன்று, மிஸ்ஹேண்டலிங் ஆஃப் கம்பெனி ஃபண்ட்ஸ். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ், இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னா ஜக்கி பிரதர்ஸ். ஒருத்தவங்க அன்மோல் சிங் ஜக்கி, இன்னொருத்தவங்க புனித் சிங் ஜக்கி. ஸோ இவங்க தான் இந்த கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, டைரக்டர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே என்னென்னா கிட்டத்தட்ட கம்பெனிஸ்க்காக அவங்களோட 81.7% ஆஃப் ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டாக்கை வந்து பிளெட்ஜ் பண்ணி லோன் எடுத்திருக்காங்க. 2021 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 978 கோடி கிட்ட அவங்க லோன் எடுத்திருக்காங்க. PFC, IREDA அப்படிங்கிற 2 இன்ஸ்டியூட்ஸ் கம்பெனிஸ், அதாவது அந்த 2 கம்பெனிஸ் கிட்ட இருந்து இவங்க லோன் எடுத்திருக்காங்க. என்ன பர்பஸ்க்காக இந்த லோன் அப்படின்னா, அவங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு. பேசிக்கலி அவங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸை லீஸ் விட்டுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 6400 EV வெஹிக்கல்ஸை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லோனில் ஒரு 663 கோடி வந்து நாங்கள் அதுக்காக செலவு பண்ண போகிறோம்னு சொல்லி தான் அந்த லோன் எடுத்திருக்காங்க. பட் ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே தான் ட்விஸ்ட்டு. வெறும் 4704 எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் மட்டும்
மட்டும்தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கொடுத்த கணக்கு வந்து 6400 எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். ஸோ இதை வந்து நம்ம தலைவன் செபி வந்து கண்டுபிடிக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட அங்கே ஒரு 200 கோடி வந்து கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை கண்டுபிடிச்சி இங்கே எங்கே மிஸ்ஹேண்ட்லிங் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது இங்கே இருக்கிற ப்ரொமோட்டர், அதாவது ஜகி பிரதர்ஸ், இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது. என்னென்ன ரீசன்ஸ்க்கு அப்படின்னா, அவங்களோட பர்சனல் கிரெடிட் கார்ட்ஸோட டியூஸ் பே பண்ணுறதுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அண்ட் அது இல்லாமல் கார்கானில் ஒரு ஹை எண்ட் ஃப்ளாட் 42 crores பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கம்பெனியோட ஃபண்ட்ஸை மிஸ்ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து இவங்க மேலே வருது. அண்ட் செபி வந்து இவங்க 2 பேரையுமே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லேருந்து ரிசைன் பண்ணணும், அவங்க மேனேஜர் ரோலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் சொல்கிறாங்க. அண்ட் 2 பேருமே ரிசைன் பண்ணுறாங்க. அண்ட் இடி ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இடி இப்போ புனித் சிங் ஜகி அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபர்தராக என்னென்ன மிஸ்ஹேண்ட்லிங்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்மோஸ்ட் இவங்களோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இவங்க மேலே ட்ரஸ்ட்டை இழந்துட்டாங்க. முக்கியமாக ஐஆர்இடிஏ அப்படிங்கிறவங்களும் பிஎஃப்சியும் தான் அதிகமான லோன் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஆர்இடிஏ கிட்டத்தட்ட 510 கோடி டிஃபால்ட் லோன் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பெனியை இன்சால்வென்சி பண்ணுறதுக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனியை லிக்விடேட் பண்ணுறதுக்காக ப்ரொசீஜர்ஸ் நடந்துகிட்ருக்கு. இதுதான் ஆக்சுவலாக ப்ரொசீஜர்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டுருக்கு. ஸோ இது எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம இவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்மளால் ஒரு ஸ்டாக்கை வாங்க முடியாது. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக லிக்விடேட் ஆகுமா அப்படின்னு நான் கன்ஃபார்மாக சொல்லலை. பட் இது லிக்விடேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனி திரும்பியும் ரீபவுண்ட் பண்ணி மேலேயும் போகலாம். பட் போகணுன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம்டாக நடக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கம்பெனி ரிக்கவர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்களோட டெப்டர்ஸ், அதாவது பிஎஃப்சி ஆகட்டும், ஐஆர்இடிஏ ஆகட்டும், இந்த 2 கம்பெனி தானே கடன் கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து அந்தளவுக்கு பேஷண்ட் ஆகும். அண்ட் அந்தளவுக்கு அவங்க லோன்ஸ் ஏதாவது வெய்வ் ஆஃப் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயங்களும், வெய்வ் ஆஃப்னால் கம்ப்ளீட் வெய்வ் ஆஃப் இல்லை, பட் இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வரைக்கும். அண்ட் அதே நேரத்தில் கம்பெனியோட ரெப்புடேஷன் வந்து இப்போ கம்மியாக இருக்கும் ஜென்சால் இன்ஜினியரிங்க்கு. ஸோ கண்டிப்பாக அதை அவங்க திரும்பி கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு அவங்களோட லோன்ஸ் எல்லாமே பக்காவாக அவங்க அப்பப்போ பே ஆஃப் பண்ணி, அண்ட் இதை வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ரெகுலர் மீட்டிங்ஸ் மூலயமா அவங்க கொண்டு வரணும். அது இல்லாமல் ஜென்சால் இன்ஜினியரிங்கில் நிறைய ஃப்ரீக்வெண்ட்டான ரெசிக்னேஷன்ஸ் அவங்களோட டைரக்டர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மேனேஜர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சரி செய்யப்படணும். அண்ட் அது இல்லாமல் அந்த கம்பெனியில் ஒரு நல்ல இன்வெஸ்டர் அவங்களுக்கு கிடைக்கணும். இது மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்தாலுமே மட்டும்தான் இந்த கம்பெனி திரும்பி ரிவைவ் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி லிக்விடேட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அந்த கம்பெனி மேலே போகணும்னா இந்த எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும்போது இந்த கம்பெனி மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது. பட் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராகவோ ஒரு மீடியம் டேர்ம் இன்வெஸ்டராகவோ ஒரு டைம் ஹாரிசானில் இந்த கம்பெனி மேலே ஒரு பெரிய பெட் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது ஒரு பெட்டரான சஜஷனாக இருக்கும். மைட் பி நிறைய பேர் இப்போ லாஸ்ட் 4 days வந்து இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் அப்பர் சர்க்கியூட் அடிச்சிட்ருக்கு, நல்லா போயிட்டுருக்கு, ஒரு 5% இன்க்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க. பட் மைட் பி இது மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் இருக்கும் போது ஸ்டாக்ஸோட ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸை தெரிஞ்சுக்கோங்க, கம்பெனியில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் நம்ம சேனலில் நம்ம லைவாகவே அப்டேட் பண்ண போகிறோம். என்னென்ன நியூஸஸ் வருது, என்னென்ன ஸ்டாக்ஸ் பற்றியான கம்ப்ளீட்டான அண்டர்ஸ்டாண்டிங், என்னென்ன நியூஸ் அப்டேட்டடோடு நம்ம இந்த சேனலில் கொடுக்க போகிறோம். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் பற்றி டிஸ்கஸ் பண்ணணுனாலோ, அந்த பர்டிகுலர் நியூஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணுனாலோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். ஓகே, until then, bye from me.